ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் தொடர்ந்து ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி வருவது கடந்த கால தொடர்ச்சியான வரலாக இருக்கிறது. சமீபத்திலே ஈரான் மீது அமெரிக்கா தொடுக்கிற தாக்குதலின் காரணமாக எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது என்று காரணம் கூறி கடந்த ஒரு மாதத்திலே மட்டும் 5 முறை 6 முறை டீசல் பெட்ரோலிய விலைகளை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். சமையல் எரிவாயுடைய விலையை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். வணிக எரிவாயு என்பது கிடைக்காமலே போய்விட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கள்ள மார்க்கெட்டிலே தான் வணிக எரிவாயுலை இன்றைக்கு பெற முடியும் என்கிற மோசமான நிலையை மோடி அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே விலைவாசி உயர்வு, இதனால் இன்றைக்கு விலைவாசி உயர்வு ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. எனவே மோடி அரசாங்கத்தை இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உடன்பாடு ஏற்பட்டு இன்றைக்கு சுமூக நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றியிருக்கக்கூடிய டீசல் பெட்ரோல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும். சமையல் எரிவாயு மீது போட்டிருக்கிற விலை உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். வணிக பயன்பாட்டுக்கு இருக்கிற எரிவாயு விலையை குறைத்து சாதாரண மக்களுக்கு எளிய முறையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற 100 நாள் வேலையை ஒழித்து கட்டுவதற்கான திட்டங்களை மோடி நிறைவேற்றி இருக்கிறார். அதாவது மத்திய அரசு 90 ரூபாய் 100 ரூபாயிலே மத்திய அரசு 90 ரூபாய் ஒதுக்கி வந்த நிலையில் அவருடைய பங்கை குறைத்துவிட்டு 60% நாங்கள் கொடுக்கிறோம், 40% மாநிலங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாநிலங்களுடைய தலையிலே பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறார். இதன் மூலம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை காலி பண்ணுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் கடந்த காலத்தை போல மத்திய அரசு தான் முழுக்க இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், மாநிலங்கள் தலையிலே சுமத்தக்கூடாது என்கிற தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். எனவே மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் வயிற்றிலே அடிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இன்றைக்கு நம்முடைய தொழிலாளர்கள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை பறித்திருக்கிற மிக மோசமான அடக்குமுறை சட்டத்தை இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி அதானிகளை கொழுக்க வைப்பதற்காக இந்த தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே போராடி பெற்றிருக்கிற அந்த உரிமைகளை இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒரே நொடியிலே பறித்து வைத்திருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு மாற்று அரசாங்கமாக இருந்த கேரளத்தில் இருந்த பினராயி விஜயன் அரசாங்கம் தான் நீங்கள் இந்த சட்டத்தை போட்டால் இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அமல்படுத்த மாட்டோம் என்று பகிரங்கமாக சட்டமன்றத்திலே பிரகடனம் செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சரும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற, மத்திய அரசாங்கத்துக்கு குரல் கொடுக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஆளுநர் உரையிலே சொல்லியிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நாங்கள் வரவேற்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்துடைய தொழில் கோட்பாடுகளை, தொழில் சட்ட திருத்தங்களை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், தொழிலாளர் பக்கம்தான் நாங்கள் நிற்போம், தொழிலாளர் உரிமைகளை ஒருபோது நாங்கள் பறிவிக்க மாட்டோம் என்கிற அந்த பிரகடனத்தை வெளியிட வேண்டும். அதன் மூலம் மோடி அரசாங்கத்துடைய முகத்திலே நீங்கள் ஓங்கி அறைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி அறிவிக்கிற போது பல கோடி தொழிலாளிகள் உங்களுக்கு பக்கபலமாக திரளுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்ப தேவையா இந்த ஆர்ப்பாட்டம் அப்புறம் பேசும். ஏற்கனவே ஆளுநர் உரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய இப்படிப்பட்ட நிலைமைகளை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்று அவர் உறுதியாக தெரிவிச்சிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்துவதும் அதேபோல தொழிலாளர் உரிமைகளை பறிக்க இருந்த சட்டங்களை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்கிற அந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அவங்க தெளிவாக ஆளுநர் உரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய மும்மொழி கொள்கையோ மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு திட்டங்களை
நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஆளுநர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்திய நாட்டு இந்திய நாட்டு இந்திய நாட்டு இந்திய நாட்டு ஏழை எளிய மக்களை நசுக்காதே 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 அம்பானியும் மதானியும் உழைத்து சாவதா சீ சீ வெட்கக்கேடு மோடி அரசு மானக்கேடு குறைத்திடே குறைத்திடே பெட்ரோல் டீசல் விலையினை உடனடியாக குறைத்திடே குறைத்திடே குறைச்சி பெரும் முதலாளிகள் உழைத்து சாவதா உழைத்து சாவதா அம்பானிக்கும் மதானிக்கும் கால் கழுவும் மோடி அரசு வாழ வேண்டாமா வாழ வேண்டாமா பதவி விலகு பதவி விலகு உயர் கல்வி அமைச்சரே உடனடியாக பதவி விலகு நீட் தேர்வுகளில் எத்தனை எத்தனை முறைகேடு விலை குறைந்த நிலையில் இந்திய நாட்டில் கேஸ் விலையினை குறைத்து விடு அடிக்காதே நாட்டு மக்கள் தொழிலாளர்கள் செத்து சாவதா தொழிலாளர்கள் செத்து மடிவதா வெட்கக்கேடு மானக்கேடு குறைத்து விடு தொழிலாளர்கள் போராடி பெற்ற சட்டங்களை முதல் நாளின் தேவைக்காக உரிமைகளை பன்னாட்டு முதலாளிகளுக்காக நீர்த்து போக செய்வதா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் போராட்டத்தால் இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட உறுதி செய் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் கூலியை வழங்கிவிடு தொழிலாளர்களை நாசடிக்கும் தொழிலாளர்களை நாசமாக்கும் மோடியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து மாநிலம் முழுவதும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம்